வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுண்டாய தன்னோ விருத்தி புருஷாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே நமः. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவ கேதவ நமः. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிவிசிய ஓம் மந்திரன் பஞ்சபூத வசிவிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. முருகா, என்னுடைய வீடியோவை நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, துலா லக்னத்திற்கு சூரியன் செவ்வாய் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். இது பொதுவான பலாபலன்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தில் குருவோட நிலை, இவங்க 2 பேர் நின்ற ஸ்தானாதிபதி என்ன பொசிஷனில் இருக்கிறாரு, இவங்க ஏரிய நட்சத்திர அதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாருங்கிறது பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும். நான் சொல்கிறது இது ஜென்ரலாக ஆவரேஜாக இருக்குது. நான் சொல்கிற பலன் ஒரு 50 to 70% உங்களுக்கு பொருந்தும். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இவர் பார்த்தோம்னா செவ்வாய் ஒரு சகோதரகாரன், பூமிகாரன், போர்ப்பட தளபதி, ரத்த உறுப்புகளை சொல்லக்கூடிய ஒரு வெப்பக்கோள். இவரோட அதிகாரி முருகப்பெருமான். ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில், பழனிமலை. இந்த ஸ்தலங்களில் போயிட்டு முறையான வழிபாடுகள் செய்யும்போது இவரோட தாக்கத்திலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். அடுத்தது பார்த்தோம்னா சூரியன் 11 குடைவராக வர்றாரு. இவர் துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி, பிதுர்காரகன். இவரோட அனுகிரகம் பெறணும்னா ஸ்தலம் சூரிய நாராயண் கோயில். சூரிய நாராயண் கோயில் போயிட்டு முறையான வழிபாடுகள் வச்சுக்கிறது, திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, பாடல்பட்ட சிவன் ஸ்தலங்களில் போயிட்டு முறையான வழிபாடுகள் செய்யும் போது இவங்க 2 பேரும் இணைந்து ஏற்படுத்தக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாம் ஜென்ரலானதான். இதை குரு பார்த்துருந்தாங்க, இவங்க என்ற ஸ்தானத்தை குரு பார்வை பெற்றிருந்தால் அநேக தோஷங்கள் எல்லாமே விலகி நற்பலன்கள் மிகுதியாக ஏற்படும். பொதுவாகவே செவ்வாய் தோஷம்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க. பயப்பட தேவையில்லை. அவர் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது குரு பார்வை பெற்றிருந்தாலோ அந்த தோஷத்தினோட வீரியம் கம்மியாகும். இருந்த போதிலும் இந்த ரெண்டு வெப்பக்கோள்களும் இணைந்து துலா லக்னத்திற்கு லக்னத்திலேயே அமரும் போது அநேக கஷ்டங்கள் ஏற்படும். ஏன்னா சுக்கிரனுக்கு இந்த 2 கிரகங்களும் பகை கிரகங்கள், 2 பேரும் வேறு வேறு குணங்களை கொண்ட கிரகங்கள். இவங்க இணைந்து லக்கணத்தில் அமரும் போது, துலா லக்னத்தில் அமரும் போது கோபம் மிகுதியாக ஒரு ஜாதகம் இருக்கு. ஏன்னா தனஸ்தானம் 7 குடைவரை வர்றதுனால மனைவியின் மூலமாக, பணத்தின் மூலமாக அநேக கஷ்டங்கள் ஏற்படும். 7 செவ்வாய், 2 குடையவரும் செவ்வாய் தான். ஓகேங்களா? 2 ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்து வர்றதுனால அதன் மூலமாக இவரோட வீட்டில், சுக்கிரனோட வீட்டில் அமரும் போது பணத்தின் நிமித்தமாக அநேக கஷ்டங்கள் ஏற்படும். பணம் அநேக வழிகள் ஒரு லாபாதிபதி சூரியனோட இணையும் போது அது பணத்தின் மூலமாக பாதகங்கள் ஏற்படும். சண்டை சச்சரவு, குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் சண்டை சச்சரவு, பிரச்சனை, போராட்டங்கள், மனைவி வழியில் சண்டை சச்சரவு, பிரச்சனை, போராட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக ஏற்படும். இது யார் மூலமாக ஏற்படுமா? ஜாதகர் மூலமாகவே ஏற்படும், மனைவியின் மூலமாகவே ஏற்படும், அல்லது கணவன் மூலமாகவே ஏற்படும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டா முருகப்பெருமானோட வழிபாடு, நான் முதல்லயே சொன்ன மாதிரி அவரோட அதிதேவதையான முருகப்பெருமானோட வழிபாடு, 6 குடை வீடு தரிசனம் பண்ணுறது, வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு 7 விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது, சூரிய நாராயணன் கோயில் போயிட்டு உங்களுடைய வயதுக்கேற்ற விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் பண்ணணும்னா நன்மைகள் ஏற்படும். பாதகாதிபதி லக்னத்தில் அமரக்கூடாது. அமர்ந்தால் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். குரு பார்வை பெற்றிருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். அடுத்து பார்த்தா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம். இந்த இடத்துல அமரும்போது மதிநுட்பம், அறிவு, தயார சிந்தனை, நற்பலன்களும் நடக்கும். அதே மாதிரி பாதாதிலிருந்து அதை கெடுக்கவும் செய்வார். படித்த கல்விக்கு தகுந்த உத்தியோகம் இல்லாத நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் சண்டை சச்சரவு, போராட்டங்கள் ஏற்படும். பிராபலங்கள் வரும். நன்மை தீமை 2மே கலந்து தான் நடக்கும். எங்கே இருக்கும்போது விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் இணையும் போது தனஸ்தானாதிபதி ஆனால் இன்னொன்று ஒரு ஜெனரல் ஒரு பலன், 2 குடைகளும் லாபாதிபதியும் இணைந்து அமரும் போது மிகப்பெரிய கோடீஸ்வர பிராப்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஆனால் இருந்த போதிலும் அதை குரு பார்வை பெற்றிருக்கணும். அந்த ஸ்தானாதிபதி குரு பார்வை பெற்று அமர்ந்தாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல செவ்வாய் தோஷம் அந்த அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா அந்த ஸ்தானாதிபதியை ஸ்தானத்தில் அமரும் போது செவ்வாய் தோஷத்தினோட வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வழிபாடுகள் வச்சுக்கிறது நன்மையை பயக்கும். அடுத்தது 3ஆம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானம், தனுசு ராசி. இங்கு குருவோட வீடு. இந்த இடத்துல இவங்க அமரும் போது ஓரளவுக்கு ஆவரேஜான நற்பலன்கள் ஏற்படும். முயற்சி ஸ்தானம், அனைத்து முயற்சிகளும் கொஞ்சம் ஓரளவுக்கு வெற்றி ஏற்படும். ஏன்னா இந்த 2 கிரகங்களுக்கு குரு
பிரதான நண்பன். அதனால வந்து ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும், ஓரளவுக்கு வெற்றிகள் ஏற்படும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது 4ஆம் இடம். இந்த இடத்துல பார்த்தோம்னா செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு. அங்கே சூரியன் இணைந்து அமரும் போது சனி சம்மந்தம் இல்லாமல் பொதுவாக இந்த 2 கிரகங்களுக்கு அசுப கிரகத்தினோட சம்மந்தம் இருக்கக்கூடாது. இவர்களுக்கு அசுபர்களாக இருக்கக்கூடிய சனி, ராகு, கேது இது சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா தோஷத்தினோட வீரியம் கடுமையாக இருக்கும். அதுக்குண்டான பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும். அந்த சனி சம்மந்தப்பட்டால் திருநள்ளாறு வழிபாடு செஞ்சுக்கிறது, ஆஞ்சநேயர் வழிபாடுகள் வச்சுக்கிறது, அதே ராகு கேது சம்மந்தப்பட்டால் துர்கை வழிபாடு வச்சுக்கிறது, அப்புறம் விநாயகர் பெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிறது. கேதுக்கு வந்து அதிதேவதை விநாயகர் பெருமான், ராகுக்கு வந்து அதிதேவதை வந்து துர்கை. இந்த வழிபாடுகள்லாம் வச்சுட்டோம்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். 4ஆம் இடத்துல வந்து சுகஸ்தானத்தில் அமரும்போது தாயாருக்கு உடல் உபாதைகள், உடல் பிணிகள் ஏற்படுறது, வண்டி வாகனம் மூலமாக விரய செலவுகள் ஏற்படுறது, அது மூலமாக லாபமும் ஏற்படும், அதே மாதிரி விரயங்களும் ஏற்படும். ஏன்னா அது பகை வீடு இந்த 2 கிரகங்களுக்கு. ஒரு கிரகத்தினோட திசாபத்து நடக்கும்போது அவரோட நட்பு வீட்டில் அமர்ந்து ஒரு திசை நடத்தினா ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். பகை வீட்டில் ஏற்பட்டு பகைஸ்தானாதிபதியோட தொடர்பு ஏற்பட்டு இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். இது வந்து பொதுவானதான், இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை குரு பார்த்துருந்தாங்கன்னா நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம். குலதெய்வத்தினோட அனுகிரகம் எல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் இதுபோது சனி பகை வீடு, இந்த 2 கிரகங்கள் சனீஸ்வர பகவானோட வீட்டில் அமரும்போது அநேக கஷ்டங்கள் தான் வரும். புத்திரர்கள் வழியில் பிரச்சனை, போராட்டங்கள் ஏற்படும். அதனால் பார்த்து அதுக்குண்டான நட்சத்திரங்கள் என்ன பொசிஷன் இருக்கா, குரு பார்வை இருக்கா, அசுகிரகத்தோட பார்வை இருக்கா, அல்லது அசுகிரகத்தோட சேர்க்கை இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். அடுத்து 6ஆம் இடம் ருணரோண சத்ரு ஸ்தானம். 6ஆம் இடம் குருவோட வீடு. இந்த இடத்துல அமரும்போது அது நட்பு வீடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும், கடன்கள் அதிகமாக ஏற்படும். ஏன்னா தனஸ்தானாதிபதி 7 கூட நாங்கள் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தனம் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் ஏற்படும், அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும், கடன் அதிகமாக ஏற்பட்டுரும், ப்ராப்ளங்கள் வரக்கு வாய்ப்புகள் அதிகம் மீனத்தில் அமரும் போது. ஏன்னா 2, 7 குடைவன் 11 குடைவனால 6ஆம் இடத்துல போய் அமரக்கூடாது. அது நட்பு வீடாக அதுக்கு இருந்தாலும் கூட பிரச்சனைகள் ஏற்படும், அது நிமித்தமான கடன்கள் அதிகமாக ஏற்பட்டுரும். அதனால அதுக்குண்டான வழிபாடுகள் குரு பகவானோட வழிபாடு வச்சுக்கிறது, முருக பெருமானோட வழிபாடு வச்சுக்கிறது, சிவபெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிறதுல ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். அடுத்தது வந்து 7ஆம் இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெறாரு, சூரியன் வந்து உச்ச பலம் பெறாரு 7ஆம் இடத்துல. அப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள அதிக உக்கிரமான கோபங்கள் ஏற்படும், அதன் மூலமாக டைவர்ஸிங்கிற பிரச்சனைக்குள்ள போயிடும், பிராபலங்கள் அதிகமாக ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை வந்து குரு பார்த்துருந்தாலும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குரு பார்வை இல்லைன்னா அதை ஜாதகத்தை பார்த்து அதனுடைய ஏறி நட்சத்திரங்கள் என்ன கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். பொதுவாகவே 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் நேரத்தில் அந்த அளவுக்கு நன்மை கிடையாது, பிராபலங்கள் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு பிரிவினைகளை ஏற்படுத்தும். அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அந்த இடத்துல வந்து மாங்கலி ஸ்தானங்கிற இடத்துல அமரும்போது நம்மளுக்கு கண்டங்கள் கெடுதிகள் அதிகமாக ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், பிரிவினைகள் ஏற்படும், கணவன் மனைவி யாராவது ஒருத்தருக்கும் உயிர்கண்டங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கரனோட நிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடும், சனீஸ்வர பகவானோட நிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதை வந்து குரு பார்த்துருந்தாங்கன்னா நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாக்கிஸ்தானம் புதனோட வீடு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 2, 7 குடைவனும் 11 குடைவனும் அமரும் போது புதன் வந்து சூரியனுக்கு வந்து ஓரளவுக்கு நட்பு கிரகம், செவ்வாய்க்கு வந்து பகை கிரகம். அதனால நன்மை தீமை ரெண்டுமே கலந்துதான் நடக்கும். ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தையார் உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், தந்தையார் மூலமாக பிராபலங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 10ஆம் இடம் கடகம் சந்திரனோட வீடு. இந்த இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாகிறாரு. அந்த இடத்துல 2ஆம் இடம் போது 10ஆம் இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். தொழில் நிமித்தமான பிராபலங்கள் எல்லாம் ஏற்படுறது, தனம் சேர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். 2 கூட தனகாரன் வந்து நீச்சமாகிறது வந்து அந்த அளவுக்கு நன்மை இல்லை. அங்கே நீச்ச பங்க ராஜயோகங்கிற அமைப்பில் சந்திரனோட சேர்க்கை பெற்றோ அல்லது சந்திரனோட பார்வை பெற்றோ அல்லது குரு பார்வை பெற்று அமர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து தான் எதையுமே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் தனிச்சு 2 பேர் நின்னாங்கன்னா அந்த இடத்துல நின்னாங்கன்னா ப்ராப்ளங்கள் ஒரு தொழில் மூலமாக தனத்துக்கெல்லாம் நம்ம கஷ்டங்கள் ஏற்படும். ஏன்னா அது மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம். அங்கே சூரியன் ஆட்சி பலம் பெறாரு, ஒன்றும் ப்ராப்ளம்னு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். 2, 11 குடைவன் இணைந்து அமர்றது நன்மை தான். மனைவி வழியில் நன்மை, கணவன் மனைவி மூலமாக நன்மைகள் ஏற்படுறது, லாபங்கள் ஏற்படுறது, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் 11ஆம் இடம். 11 பணபர ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் நன்மைங்கிற அமைப்பின்படி இவங்க செவ்வாய் வந்து அந்த இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட சேர்ந்து அமர்றது நன்மை தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து 12ஆம் இடம்
புதனோட வீடு கன்னி. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் இணைந்து அமர்றது அந்த அளவுக்கு நன்மைகள் இல்லை. செவ்வாய் தோஷத்தினோட வீரியம் அதிகமாக இருக்கும். பணத்துக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும். தனஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல அமரக்கூடாது. லாபாதிபதி 12ஆம் இடத்துல அமையக்கூடாது. அமர்ந்தாங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகிடும். பணத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும். வறுமை ஏற்படும். எல்லாமே விரயங்களாக மாறும். ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படும். தொழில் மூலமாக அநேக விரயங்கள் தான் ஏற்படும். லாபாதிபதியும் 2 குடைவனும் வந்து இணைந்து 12ஆம் இடத்துல அமர்ந்தால் தரித்திர நிலையை கூட கொடுத்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமணம் நடக்கிறதுல காலதாமதங்கள் அதிகமாக ஏற்படும். அது வந்து முக்தி ஸ்தானம், கட்டில் சுகஸ்தானம், விரயஸ்தானம்ங்கிறதுனால அந்த இடத்துல போய் இவங்க அமரும் போது அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது. அது புதனோட வீடு, பகை வீடு. அதனால பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். இப்போ பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் வரையில் இணைந்து அமரும் போது என்ன பலன்கள் நடக்கும்னு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்த்தோம். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து அது குரு பார்வை இருக்கா, அல்லது நின்ற ஸ்தானாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க, ஏரி நட்சத்திராதிபதி என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க, குரு பார்வைக்கு உட்பட்டு இருக்கிறாங்களா, அல்லது பாவகிரகத்தினோட சேர்க்கை இருக்கா, பாவகிரகத்தினோட பார்வை இருக்காங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். இப்போ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.